மேக்ஸி ட்ரெஸ் தைக்கும்போது, இந்த மாதிரி ஷோல்டர்ல தையல் பிசுறு எதுவுமே வெளியில தெரியாம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் நெக்கு வந்து அடிச்சு திருப்பி வச்சிருக்கேன். ஃப்ரண்ட் சைடு நெக் வந்து நான் ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்ட்டா இந்த மாதிரி நல்ல பக்கமா விரிச்சு வச்சுட்டு, லைனிங் மேல லைனிங் படுற மாதிரியும், மெயின் கிளாத் மேல மெயின் கிளாத் படுற மாதிரியும், இந்த மாதிரி மடிச்சுட்டு வந்து தையல் போட்டுக்கோங்க. இன்னொரு வாட்டி நான் வந்து சொல்லி காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க, நான் வந்து நல்ல பக்கமா விரிச்சு வச்சிருக்கேன். பாருங்க கீழ அந்த ஃப்ரண்ட் பக்கம் இருக்குல்ல, அது வந்து லைனிங் மேல இருக்கிற மாதிரியும், மெயின் கிளாத் மேல மெயின் கிளாத் படுற மாதிரி இந்த மாதிரி மூடி விட்டுட்டு, நம்ம வந்து தையல் போட்டு எடுக்கணும். இப்படி போட்டுட்டு நம்ம திருப்பி பார்க்கும்போது, அந்த ஷோல்டர் தையல் எதுவுமே நமக்கு தெரியாது. நீட்டா இருக்கும். இப்ப அப்படியே வந்து நம்ம நெக்க சுத்திலும் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா, பேக் சைடு நெக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணாம தான் இருக்கும். இந்த மாதிரி தைக்கும்போது பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.